விமர்சகங்கிற இடத்துல இருந்து ஏன் ஃபேன் ஃபாலோயர் ஆறீங்க? அந்த ஹீரோவை சொல்றீங்க. மிக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஏன் ஒரு ரிவ்யூவரா நீங்க செய்யறீங்க? ஏன் அவருக்கு தனிப்பட்ட பிஆர்ஓவா நீங்க மாறுறீங்க? சினிமா டெமோக்ராட்டிக்கா இல்ல அப்படிங்கிறது உண்மை. ஒரு படத்தை அவங்க விமர்சனம் செய்யும் பொழுது கூப்பிட்டு இவ்வளவு மிரட்டுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அநீதியான ஒரு விஷயம். இதற்கு முன்பாக அப்படி நடந்தது கிடையாது. ஆனா அதுதான் இன்னைக்கு மாறி அவங்க சொல்லும் பொழுது கூப்பிட்டு 6 மாசம் தூங்க விடாம மிரட்டுறாங்கும் போது வருத்தமா இருக்கு. அதே அவங்க கிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குதுன்னா, நீங்க ஒரு உச்ச நடிகரை நீங்க அப்படி சொல்லி இருந்திருப்பீங்க, அதனால உங்களை மிரட்டுறாங்க. அடுத்த முறை அந்த உச்ச நடிகருடைய கதையை நீங்கள் எப்படி கையாண்டி? இது பாத்தீங்கன்னா அதே உச்ச நடிகருடைய படங்கள் ஒரு எல்லைக்கு மேல போகும்போது அந்த பயம் இல்லாம இருக்கவே இல்லை. என்னோட வரைமுறைக்குள் என் குடும்பம் பாதிக்காம என்னால என்ன பண்ண முடியுமோ அதை ரொம்ப சிறப்பா ஒரு நடிகரை ஒரு ரசிகரா நான் போய் பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன போய் இல்லையா அவருடைய ரசிகை நானு. நீங்களும் அதையே செய்றீங்களே உங்களுடைய விமர்சனத்துல. ஏன் நீங்க ஃபேன் ஃபாலோயரா ஆறீங்க? நடிகர்களுடைய தனி மனித துதிபாடல் அப்படின்னு சொல்றீங்க. நாம இங்க சமூகத்துல ஒரு மனுஷனா வாழ்றோம். நடிகரும் சமூகத்துல ஒரு மனிதர். இப்படி கெட்ட நடிகர்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மிரட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நல்ல செய்யற நிறைய நல்ல மனிதர்கள் நடிகர்கள். எதுக்கு அதை கொண்டாந்து சொருகுறீங்க தான் கேட்கறேன். கண்டிப்பா இதை நான் மாத்திக்கணும். நான் ஒத்துக்கிறேன்.